ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு பேரட் செய்ய போகிறோம். அதுக்காக நம்ம வந்து ஏ4 ஷீட் எடுத்துக்கோங்க. அது ஸ்கொயராக கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி 2 சைடும் ட்ரையாங்கிள் வர மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. அடுத்த சைடு இந்த பகுதியிலையும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு மடிப்பு வர இடத்துலையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த 2 லைன் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இப்படி கிடைக்கும், ஸ்கொயராக கிடைக்கும். அது கரெக்டாக கரெக்ஷன் பண்ணி அந்த கார்னரெல்லாம் நல்லா நீட்டாக எடுத்து விட்டு, கரெக்டாக இல்லைன்னா அதை நிமித்திட்டு அந்த சென்டர் லைனுக்கு நேர் கரெக்டாக இது பண்ணிவிட்டு, இப்போ எனக்கு அது கரெக்டாக இல்லை, அதனால நான் அதை கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு மடக்குவேன். உங்களுக்கும் அதே மாதிரி சென்டர் கரெக்ஷன் பண்ண தேவைன்னா பண்ணிவிட்டு அதை மடக்கி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ நீட்டாக பண்ணுறோமோ நமக்கு ஃபைனல் அவுட்புட் அவ்வளோ கிடைக்கும். அதுக்கு நமக்கு கொஞ்சம் பொறுமை தேவைப்படுது. அதுக்கப்புறம் இந்த பொசிஷன் கொண்டு வந்ததுக்கப்புறம் மேலேருந்து அப்படியே இந்த மாதிரி கீழே பார்த்து சென்டர் லைன் வரைக்கும் நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுத்த பக்கத்தையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மறைச்சி வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோமோ அதே ப்ராசஸிங் தான். இந்த வீடியோவில் நிறைய மடிப்புகள் வரும், ரிப்பீட்டாக அந்த மாதிரி மடிக்கிற மாதிரி தான் வரும். அதை கொஞ்சம் கவனித்து பார்த்து பண்ணுங்கள். இப்போ இது முடித்ததுக்கப்புறம் ஒரு அந்த லைன் வரக்கூடிய இடத்தையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த ட்ரையாங்கிளை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சரித்து வச்சுட்டு திரும்ப இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் நமக்கு திருப்பி பார்க்கும்போது ஒரு ஸ்கொயர் மாதிரி தெரியும், ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு இது வரும். அதுக்கு சென்டரில் நம்ம இந்த மாதிரி அந்த மடக்கு வர்றது வரைக்கும் வெட்டி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா அதை நிமித்திட்டு நேரே வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணணும். அப்போ நம்ம வெட்டின அந்த வெட்டு நமக்கு ஒரு மாதிரி சாய்வாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம முதல்ல ஒரு டைம் பண்ணோம், ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, அந்த மாதிரி மடக்கிக்கணும். கரெக்ஷன் பண்ணிக்கோங்க, கரெக்ஷன் பண்ண வேண்டிய இடத்த. இப்போது இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். கீழே இந்த மாதிரி ஓப்பன் வர அந்த பகுதியை மேலே தூக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி பொசிஷன் வச்சா ஈஸியாக இருக்குமோ மடிக்கிறதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த ஒரு பக்கத்தை இந்த மாதிரி மடிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மேலே இந்த மாதிரி இருக்குல்ல, அதை இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு அடுத்ததாக
அடுத்ததாக இதில் நம்ம ஒரு லேயரை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு அந்த உள்ளாடியோட்டு மடிக்கிறதுக்கான அந்த ஒரு லைன் இருக்கும் பார்த்திங்களா, இந்த மாதிரி. இதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நமக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். ஒரு ஸ்டாரோட ஒரு பகுதி மாதிரி இருக்கும், நமக்கு இப்படி நீளமாக இந்த மாதிரி கிடைக்கும். அதை கரெக்டாக இது பண்ணிவிட்டு அடுத்த சைடு திருப்பி வச்சுட்டு அதே மாதிரி நம்ம கீழேருந்து இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பக்கத்தை இந்த மாதிரி மடிச்சு விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம்ல அதே ஸ்டெப்பு ரிப்பீட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு இதில் ஒரு லைன் இருக்கும், அந்த லைன்லேருந்து அப்படி உள்ளே மடித்து விட்டுட்டு இதை அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போது இந்த நமக்கு இந்த மாதிரி சென்டரில் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு உள்ளோடி விரல் விட்டு அதை இந்த மாதிரி விரித்து விட்டு அதை தேய்ச்சி விட்டுக்கோங்க. அடுத்து அந்த பின்னாடி சைடில் இந்த ஓப்பன் இருக்கும், அதை இந்த மாதிரி கரெக்டாக சென்டர் லைனில் வச்சு இந்த மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு அது ஒரு 2 கண்ணு மாதிரி அப்படி வரும். சென்டரில் ஒரு மடிப்பை நீட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க ஒவ்வொரு இடைவெளியில். இந்த வீடியோலாம் ரொம்ப சுருக்கி போட முடியாது. நான் இது கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் பக்கத்தில் நான் பண்ணுறதுக்கு ஆச்சு, அதை தான் நான் சுருக்கி இப்படி போட்டிருக்கேன். அடுத்தது இதை இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வச்சுட்டு இந்த சின்ன பகுதி இருக்குது பார்த்திங்களா, இதையுமே கீழேருந்து இந்த சின்னதாக மடக்கி விட்டுக்கோங்க. அது பகுதி வரைக்கும் மடங்கும், மேலே மடங்காது, இந்த மாதிரி மடங்கும். இந்த மடக்கை நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். ஏன்னா இந்த பகுதி இனி என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பகுதியை உள்ளாக்கணும். நம்ம இப்போ மடித்தோம் இல்லை, அந்த பகுதி உள்ளே போகணும், மடியாத பகுதி வெளியே வரணும். மேலே உள்ள பகுதியும் அந்த கரெக்டாக அந்த மடிஞ்சு வந்து நீட்டாக இது பண்ணணும். அப்போ கொஞ்சம் நம்ம முதல்ல ஒரு கண்ணு மாதிரி இருந்தது, இனி கொஞ்சம் நீளம் கூடும். இப்போ நம்ம முதல்ல இந்த பக்கத்தில் என்ன பண்ணோமோ அதே ப்ரொசீஜர் தான் அடுத்த பக்கத்தில் நம்ம பண்ண போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு இந்த மடிக்கணும், இந்த மாதிரி 2 சைடுமே. அதுக்கப்புறம் அந்த மடித்த பகுதி உள்ளே போகிற மாதிரி அமுக்கி விட்டுட்டு மேலேயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மடிப்பெல்லாம் உள்ளே போகிற மாதிரி பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு தேய்ச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஒரு சைடு ஒத்தையாட்டும், இன்னொரு பக்கம் அந்த 2-3 லேயர் இருக்கிற மாதிரி இருக்கும், 2 லேயர் மாதிரி வரும். இப்போது திருப்பி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இது வந்து க்ளோஸ்டான பகுதியாகும். இந்த மாதிரி நீட்டாக மடிச்சுக்கோங்க, நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ திருப்பிட்டு ஒரு மடிப்பையும் நல்லா தேய்ச்சிக்கணும். இப்போ இந்த மாதிரி 2 இந்த செட்டிங்ஸ் வரும். இதில் வந்து அந்த பின்னாடி பட்டு கரெக்டாக அந்த முன்னாடி இருக்கிற லைனுக்கு ஏற்றாப்புல பின்னாடி விட்டுக்கணும். இப்போ இதுலேயுமே அதே மாதிரி முன்னாடி இருக்கிற லைனுக்கு நேர் பின்னாடி திருப்பி விட்டுக்கணும். திருப்பி விட்டுட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ நமக்கு 2 சைடும் ஒரு வால் ஒரு மாதிரி ஒரு துடுப்பு மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம இனி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா பாருங்கள்,
நான் திருப்பி மடிச்சிட்டேன். அதை நீங்கள் அந்த ஓப்பன் உள்ள பகுதி மேலே வர மாதிரி மடிச்சுக்கணும். இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இப்போ நமக்கு கீழே 2 வால் மாதிரி இருக்குல்ல, இதுதான் நமக்கு இன்னும் பிறகு காலாக மாறப்போகுது. இப்போது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 80% வந்துட்டோம். இனியும் ஒரு ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம ஒரே பேப்பரில் இவ்வளோத்தையும் பண்ணும்போது நம்ம ரொம்ப கவனமாக தான் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஒரு இதை எடுத்து இந்த மாதிரி அதுலேயே ஒரு ட்ரையாங்கிள் அந்த வளைவு மாதிரி இருக்கும், அதுக்கு நேர் இந்த மாதிரி மடிச்சு விட்டுட்டு மடக்கிட்டு அதை நிமித்து விட்டுட்டு இந்த மாதிரி உள்பகுதியை அமுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது பறவையோட இறகு. ஒரு ஸ்டெப்பையும் கவனித்து பண்ணுங்கள். இதையும் இந்த மாதிரி கீழே பார்த்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அப்புறம் இதுலேயுமே அதை இந்த ஓப்பனில் கை விட்டு இந்த மாதிரி அதையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போது பறவையோட இறகு ஓரளவுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி பிடிச்சு வச்சுட்டு அந்த இறகோட அந்த ஒரு பகுதியில் லைட்டாக ஒரு பெண்ட் பண்ணி விடணும். அந்த ஒரு வளைவு மாதிரி ஒரு முக்கு மாதிரி வரும், அந்த இடத்த கொஞ்சமாக மடக்கி விட்டுக்கணும். அடுத்த ஸ்டெப்பு இனி நம்ம தலைக்கு வருவோம். தலைக்கு கொஞ்சம் இடம் விட்டுட்டு இந்த மாதிரி மடக்கி தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்த ஓப்பன் பண்ணி இந்த லைன் இருக்கிற பகுதியை அந்த மாதிரி ஒரு குளிஞ்சி அந்த கழுத்துலேருந்து பெண்ட் ஆகிற மாதிரி கரெக்டாக நேரே 2 சைடும் வர மாதிரி கொஞ்சமும் முன்ன பின்ன இல்லாமல் அது சேமாக வரணும். அப்படி இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது, நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ நமக்கு அந்த கழுத்து பகுதி கொஞ்சம் குனிஞ்சி தலை கொஞ்சம் தனியாக தெரிகிற மாதிரி ஒரு ஷேப்பிங் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இந்த தலை பகுதியில் இந்த வாய் பகுதியை இந்த மாதிரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி மடிச்சுக்கணும்.
உள்ளே பார்த்து ஒரு ஸ்டெப் விட்டுட்டு அடுத்த ஒரு ஸ்டெப் வெளியே வர மாதிரி. அப்போ நமக்கு அது தலை தனியாக வாய் தனியாக அந்த அலகு தனியாக வர மாதிரி வரும். இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனேன். இப்போ நமக்கு தலை கூட ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டு கரெக்ஷன் பண்ண வேண்டிய இடங்களெல்லாம் கரெக்ஷன் பண்ணணும். இன்றைக்கி ஆள் நம்ம ரெடி பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடியெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய இடங்களெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இனி அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து காலை தான் ரெடி பண்ணணும். அலகுலேயும் ஒரு ஸ்டெப் கீழே இந்த மாதிரி பண்ணிக்கணும். அப்போ கீழே பார்த்து அலகு வர மாதிரி வரும். அதுக்கப்புறமா இந்த காலை இந்த மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம இறகுக்கெல்லாம் பண்ணோம் பார்த்திங்களா, அதே ஸ்டெப்பு தான் இதுக்கும் வரும். அது கால் மடங்கி வர மாதிரி வரணும். கரெக்டாக ஒரு பெண்ட் பண்ணி அதை வளைச்சி உள்ளே எடுத்து அந்த கால் மின்னும் பார்த்து வர மாதிரி வரணும். கரெக்டாக வந்தால் தான் அது நல்லா வரும். அந்த கால் வந்துடுச்சு. இந்த கால் கொஞ்சம் வேலை காட்டுது எனக்கு. இந்த முன்ன ரொம்ப கிளியராக இருக்கணும். இருங்க, நான் இதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஒரு கால் ஈஸியாக வந்தது, இன்னொன்று வேலை காட்டுது. சரி, இப்போ நான் காலை ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் கண் வரைகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா?